ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகை வச்சு கேழ்வரகு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. கேழ்வரகுல இருக்கிற தூசியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் தண்ணி சேர்த்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாங்க. இப்போ காலையில் திறந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குங்க. தண்ணியை வடிகட்டிட்டு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. 2 பகுதியாக பிரித்து ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு, தூளுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சுங்க. 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாங்க. கல்லில் ஒட்டாமல் இழுக்க சூப்பராக வருங்க. இந்த ரேஷியோவில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக வருங்க. தோசைக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. 2 சைடும் சுட்டு எடுத்தால் சூப்பரான ராகி தோசை ரெடி ஆயிருங்க. வெயிட் லாஸ்க்காக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தோசை ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.